இந்திய கப்பற்படை உலக அளவில் ஒரு வலிமையான கப்பல் படையாக இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை வச்சு நம்ம கப்பற்படையை அட்டாக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கைஸ் இந்திய கடற்படையோட வலிமையை பற்றி பார்க்கலாம். 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், எக்ஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ், சப்மரீன்ஸ் மாதிரி பெரிய சாம்ராஜ்யத்தையே இந்திய கடற்படை வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் விக்ரமாதித்யா, விக்ராந்த்னு 2 ஏர்கிராஃப்ட் கேரியராக வச்சுருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் தான் கைஸ் இன்னைக்கு இந்த கடற்படையில் ஒரு ராஜாவாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுமே. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸில் ஃபைட்டர் ஜெட்ஸு, மிசைல்ஸு, இன்டர்செப்டார்ஸு, சேஃப்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. பாகிஸ்தான் வந்து கைஸ் நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மேலே தான் நியூக்ளியர் வெப்பனை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பாகிஸ்தான் இது ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கைஸ் பாகிஸ்தான் ஏன் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தணும்? இப்போ கைஸ் நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் அடிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு மிசைல்ஸோ இல்லை க்ரூஸ் மிசைல்ஸோ அவங்கக்கிட்ட இல்லை. அப்படியே இருந்தாலும் டெரன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படியே அவங்க ஏதாவது ஒரு மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா நம்மளோட பராக் 8 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இதால் ஈஸியாக அவங்க அனுப்புகிற மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும். இது வந்து பாகிஸ்தானுக்கும் நல்லாவே தெரியும். இதனால தான் கைஸ் பாகிஸ்தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துகிறதா ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இப்போ கைஸ் ஏன் நம்ம நியூக்ளியர் வெப்பனை வந்து நம்ம இன்டர்செப்ட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஏன்னா வந்து நார்மல் மிசைல் எல்லாமே ஒளியை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு தாங்க ஸ்பீடாக போகும். இதுவே அதிகம்தான். பாகிஸ்தான் மிசைல்ஸ்லாம் வந்து ஒளியை விட 1-2 மடங்கு ஸ்பீடாக போனாலே ஆச்சரியம்தான் கைஸ். இப்படி பார்க்கும்போது அவங்களோட நியூக்ளியர் வெப்பன் வந்து 20 மடங்கு ஸ்பீடில் போகும். அதாவது ஒளியை விட மார்க் 8 20 மடங்கு அதால் ஸ்பீடில் போக முடியும். இது வந்து பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன் மட்டும் இந்த ஸ்பீடில் போகாது கைஸ். உலக அளவில் வந்து எல்லா நாட்டோட நியூக்ளியர் வெப்பனும் இந்த ஸ்பீடில் தான் போகும். மார்க் 20க்கு மேலே வர ஒரு மிசைலை வந்து இன்டர்செப்ட் பண்ணுற இன்டர்செப்டார்ஸ் வந்து இன்னும் இல்லை உலகத்தில். இதை வந்து தடுக்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை. நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து தடுக்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லைன்னு சொல்ல முடியாது கைஸ். இருக்குது, ஆனால் அதை வந்து இன்னும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்கல. அதாவது ஒரு நியூக்ளியர் வெப்பன் அனுப்பி நம்ம இன்டர்செப்டார் வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணுமாங்கிற அதை வந்து எந்த நாடுமே ட்ரை பண்ணி பார்க்கல. அதை ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த நாட்டுக்கு வந்து அது ஒரு பேரழிவை தரும். இப்போ கைஸ் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பற்றி பார்க்கலாம். டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனுங்கிறது ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரியே தான் கைஸ். ஆனால் வந்து நியூக்ளியர் வெப்பன் எந்த அளவுக்கு வந்து ஒரு பேரழிவு தருதோ அதை விட வந்து 10-20 மடங்கு வந்து கம்மியாக இதோட பாதிப்பு இருக்கும். டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனோட பாதிப்பு இருக்கும். இது வந்து கொஞ்சம் வார் ஜோனில் பயன்படுத்துவாங்க. இது வரைக்கும் எந்த நாடும் பயன்படுத்தலை. ஆனால் வந்து ஒரு மணி நேரத்துலேயோ ஒரு 2 மணி நேரத்துலேயோ வந்து இதோட வீரியம் குறைஞ்சு அந்த இடத்துக்கு வந்து மனுஷங்க போகிற மாதிரிலாம் ரஷ்யா நிறைய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ கைஸ் பாகிஸ்தான் நம்ம மேலே சின்ன நியூக்ளியர் வெப்பன் மாதிரி 5 கிலோடன் பவர் இருக்கிற டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை நம்ம மேலே பயன்படுத்தலாம். நம்மளோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மேலே பயன்படுத்துவோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இப்போ கைஸ் பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம மேலே அவங்களால நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த முடியாது. இதில் கைஸ் நிறைய பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தானோட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் கைஸ் இருக்குது. அதாவது வெறும் 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற மிசைலை வச்சு தான் அவங்களால இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை போட முடியும். ரெண்டாவது, இந்தியா ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு பராக் 8 இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. S-400 வச்சுருக்காங்க. நம்மளோட ஆகாஷ் இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ரெண்டாவது கைஸ் சப்மரீன்ஸ்லேருந்து அவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை சப்மரீன்லேருந்து லான்ச் பண்ணுற பவர் இல்லை. இப்படி இருக்கும்போது கைஸ் இத்தனை பிரச்சனை இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ணுவோன்னு. இதுக்கு வந்து இந்தியாவோட வார்னிங் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கைஸ் பாகிஸ்தான் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா என்ன பண்ணும்? நியூக்ளியர் வெப்பனில் இந்தியாவோட பாலிசி வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ் நியூக்ளியர் அட்டாக். ஆனால் கைஸ் யாராவது இந்தியா மேலே நியூக்ளியர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா வந்து பெரிய அளவில் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவாங்க. ரொம்ப மாஸ் அட்டாக் பண்ணுவாங்க.
அப்புறம் வந்து ஃபுல் ஸ்கேல் வார் தான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சுவார்த்தை அது இது இந்த மாதிரி வந்து எந்த இதுக்குமே வந்து வேலை இல்லை. அதுவும் இல்லாமல் எந்த நாடும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்க மாட்டாங்க. இப்பயே அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் நிற்கிறது இல்லை. சைனாவே நிற்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனையும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சிக்கலாம் கைஸ். இந்த போரோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கைஸ், இந்த போரோட முடிவு வந்து பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து இந்தியா டெஸ்ட்ராயர் சப்மரீன் செகண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுற அரிகாந்த் சப்மரீனை பயன்படுத்தி பெரிய அளவில் நம்ம நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவோம். இதுக்கப்புறமா பாகிஸ்தான் ஒரு பேரழிவு சந்திக்கும் கைஸ். எப்படி இருந்தாலும் வந்து அவங்க நியூக்ளியர் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் மற்ற நாடுகள் சும்மா இருக்க மாட்டாங்க. மற்ற நாடுகள் சும்மா இருந்தாலும் இந்தியா சும்மா இருக்காது. அவங்க என்னதான் வந்து ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இல்லாமல் ஒரிஜினலாக ஒரு நியூக்ளியர் வெப்பனையே அட்டாக் பண்ணாலும் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேட் காணாமல் போகும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து நம்ம திரும்ப அட்டாக் பண்ணோம்னா பாகிஸ்தானே காணாமல் போகும் கைஸ். இதுதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், குட் நைட்.